இளையராஜா அவர்கள் கராராக ஒரு கண்டிஷன் போட்டாரா, தனுஷ் அவர்கள் அதனால் தவிக்கிறாரா, என்னதான் நடக்குது அவங்களுக்குள்ளன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தான் விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்களாம். தனுஷ் கைகளில் இப்போது ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இளையராஜா பயோபிக்கு. அருண் மாதேஸ்வரன் படத்தை இயக்க கமலஹாசன் திரைக்கதை எழுதுகிறார். இளையராஜாவாக தனுஷ் நடிக்கிறார். தனுஷின் லைனப்பில் இந்த படத்தின் மீதும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஆனால் படத்தின் அறிவிப்பு வந்ததோடு சரி, அதன் பிறகு எந்த விதமான மூவ்மெண்ட்டும் படத்தில் இல்லை. இதனால் படம் என்ன ஆச்சுன்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. தனுஷினுடைய நடிப்பில் கடைசியாக ராயன், கேப்டன் மில்லர் போன்ற திரைப்படங்கள் வெளியாச்சு. அவற்றில் கேப்டன் மில்லருக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படமும் வெளியானது. 2 படங்களில் எந்த படம் வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த ஹாலிவுட்டிலும் இருந்த சூழலில் அசால்ட்டாக பந்தயம் அடித்தது அயலான். இதனால் தனுஷின் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்லேயே இருந்தாங்க. அந்த அப்செட்டை அதிகப்படுத்தும்படி தான் அமைஞ்சது ராயன் படத்தின் ரிசல்ட்டும். இத்தனைக்கும் அது தனுஷுக்கு 50வது படம். இப்போது அவர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து வரார். ஏற்கனவே தெலுங்கில் தனது மார்க்கெட்டை வளர்ப்பதற்காக அவர் நடித்த வாத்தி படம் வாரி விட்டுருச்சு. அதனால் குபேரா படமும் அந்த லிஸ்ட்டில் சேருமா இல்லை ஹிட் லிஸ்ட்டில் இணையுமான கேள்வி ரசிகர்களிடம் இருக்குது. குபேராவில் தனுஷுடன் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. படத்தின் முதல் கிளிம்ஸு பார்த்தோன்னா சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கிளிம்ஸுக்காக தனுஷ் ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஹாலிவுட்டில் இப்போது அதிக படங்களை வைத்திருப்பது தனுஷ் தான். அடுத்ததாக அவர் ஹிந்தியில் ஒரு படம், ஹாலிவுட்டில் ஒரு படம், லப்பர் இயக்குனருடன் ஒரு படம், அமரன் இயக்குனர் ஒரு படம், போர்த்தொழில் இயக்குனருடன் ஒரு படம்னு இளையராஜாவின் பயோபிக்கு இட்லி கடைன்னு பல படங்களை வச்சிருக்கிறார். இதில் இட்லி கடை படத்தை அவரே இயக்கி நடிக்கவும் செய்கிறார். அந்த படத்தினுடைய வேலைகள் ரொம்பவே மும்முரமாக போயிட்டுருக்கு. தனுஷின் கைவசம் இருக்கக்கூடிய படங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய படங்களில் ஒன்று தான் இளையராஜாவோட பயோபிக்கு. தமிழ் சினிமாவின் இசையை மாற்றி அமைத்த லெஜண்ட் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் இளையராஜாவாக நடிக்கிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்க கமலஹாசன் திரைக்கதை எழுதுகிறார். சில மாதங்களுக்கு முன்புதான் படத்தின் தொடக்க விழா நடைபெற்று ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாச்சு. அதனால் அதற்கு பிறகு படத்தில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. முதல்ல படத்தை தயாரிப்பதற்கு இருந்த மெர்க்குரி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்திலிருந்து விலகிவிட்டதாக சொல்லப்படுது. சூழல் இப்படி இருக்க, தனுஷ் தனது இட்லி கடை பட பணிகளில் பிஸியாக இருக்கிறார். இந்த நிலையில் இளையராஜா பயோபிக் பற்றிய புதிய தகவல் வெளியாகி இருக்குது. அதன்படி தனது வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தெரிவிப்பதற்காக அருண் மாதேஸ்வரன் மற்றும் தனுஷை தன்னுடன் 1 வருடம் பயணிக்கும்படி இளையராஜா கேட்டுக்கொண்டதாகவும், அதன்படி அருண் மாதேஸ்வரன் இப்படி ராஜாவுடனேயே பயணப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் தனுஷ் தன்னுடைய பிற பட வேலைகளில் பிஸியாக இருப்பதால் இளையராஜா போட்ட கண்டிஷன் படி தனுஷால் நடக்க முடியவில்லை அப்படின்னும், இதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதே சமயம் எப்படியாவது இளையராஜாவின் பயோபிக்கை சிறப்பாக எடுத்து விடணும் அப்படின்றதுலையும் தனுஷ் குறியாக இருக்காராம். இதற்கிடையே அவர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.